ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராஜா பவன் vlogs. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அவன் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் டே. ஸோ எப்படா இந்த ஆனுவல் டே வரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நாளைக்கு வந்து ஆனுவல் டே February 16. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா February 15. ஆக்சுவலி முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஒரு திருக்குறள்ல பார்ட்டிசிபேட் பண்றான். அப்புறம் ரைம்ஸ் ஒரு 2 வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்றான். டான்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரைஸ் வந்து வாங்குறான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட்டிருப்பேன். சயின்ஸ் எக்ஸ்போ வந்து அவங்க ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா புவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3rd பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருந்தது. அப்புறம் இப்போ லாஸ்டா நடந்தது அந்த ஸ்போர்ட்ஸ் டே ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புவனுக்கு வந்து 2nd பிரைஸ் கிடைச்சிருந்தது. அது புவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருக்குறள் சொல்றான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் திருக்குறள் காஸ்டியூம் அந்த திருவள்ளுவர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் வந்து மேம் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன் இன்னைக்கு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த முகப்பேர்ல இருந்தா வந்து வாங்கணும். விஸ்வரூப் காஸ்டியூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல போட்டாலே தெரியும். ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா காஸ்டியூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டல்ல ரொம்ப அஃபோர்டபுளான ரெண்டல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க வாங்கினது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவங்ககிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த திருவள்ளுவர் காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன் ரெண்டலுக்கு. ஸோ அந்த காஸ்டியூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட காட்டுறேன். ரொம்ப வந்து அழகா இருக்கு. அது எனக்கு ஆசையா இருக்கு பார்க்கறதுக்கு அவனுக்கு இதெல்லாம் போட்டு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது போட போறோம். ஸோ உங்க வீட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்ஸ்க்கு ஏதாவது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இல்ல ஆனுவல் டேக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரி இந்த மாதிரி ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்டா காஸ்டியூம் ட்ரை பண்ணணும்னா அவங்க ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணலாம். இதனோட பர்சனல் சஜெக்ஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம சென்னைக்குள்ள எங்கேயாவது நியர்பை இருக்கீங்க அப்படின்னா முகப்பேர்ல தான் அவங்க. நீங்க உங்களுக்கு கூகுள்ல வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வரூப் காஸ்டியூம் அப்படின்னு போட்டாலே வரும். அவங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கு. கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க விசிட் பண்ணி பாருங்க. நம்ம ரெண்டல் வந்து உடனே போய் எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டே போயிட்டு நம்ம வந்து அளவு பார்க்கணும். ஏன்னா ஒரே காஸ்டியூம்ல அவங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் வச்சிருக்காங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம வந்து போயிட்டு அதுக்கான அளவு பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க வாஷ் பண்ணி அயன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணுமோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு போயிட்டு காஸ்டியூம் வந்து வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ நான் வந்து அப்படிதான் வந்து இன்னைக்கு தான் போயிட்டு மதியானம் போய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங்கை கலைக்க விரும்பல. ஸோ அதனால இப்படியே காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தோத்தி மாதிரி செட்டு வந்து இதுதான் எலாஸ்டிக் தான், ஆடா கூட கிடையாது, எலாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. தோத்தி செட் மாதிரி. அண்ட் தென் இது மேலே போடுற அந்த ஷால் இது வந்து பார்த்தீங்கன்னா உலைச்சுவடி கொடுத்துருக்காங்க. திருவள்ளுவருக்கு மெயினான பொருள் இல்லையா. அப்புறம் அது எழுதுறதுக்கு அந்த இது பேனாவா அது பேர் என்ன சொல்லுவாங்க மறந்து போச்சு. ஒன்று அப்புறம் கையில மாற்றுறதுக்கு இந்த 2 கையில மாற்றுறதுக்கு 2 உத்திராட்சி கொட்டை இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அங்கி மாதிரி சொல்லலாம். அப்புறம் ஒரு உத்திராட்ச மாலை, பெரிய மாலை கழுத்துல மாட்டுறதுக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆர்னமெண்ட்ஸு. மீசை ப்ளஸ் தாடி வைக்கிற மாதிரி இப்படி இருக்கும். எனக்கு வச்சா கேவலமாக இருக்கும். ஸோ மீசை ப்ளஸ் தாடி இதுக்குள்ள நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வச்சுட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கிற மாதிரி. கொண்டை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விக்கு மாதிரி தான் இருக்குது. அதோட கொண்டை இது அழகாக வச்சுட்டு இப்படி கட்டுற மாதிரி பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கட்டிக்கிற மாதிரி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு காஸ்டியூம்க்கு அவங்க கொடுத்தது. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. டான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் வந்து பார்க்க போகிறோம். டான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேம் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்தாச்சு. நம்மக்கிட்ட அளவெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி மாட்டிக்கிறதுக்கு நல்லா அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக இந்த பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அவன் டான்ஸ் பண்ணும்போது பின்னாடி மாட்டிக்கணும். இதை அவராமல் பார்த்துக்கிறதுக்கு வேற பின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கணும். ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் 2 to 3 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கலாம். அப்புறம் டான்ஸ் இது போல் அந்த ட்ரெஸ்ஸு இது வந்து டிஷர்ட்டு, ஹாஃப் ஹேண்ட் டிஷர்ட்டு ஸ்பைடர் மேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்பைடர் மேன்னா. மோஸ்ட்லி அவனுக்கு எந்த டாயாக இருந்தாலுமே அது ஸ்பைடர் மேன் செப்பலில் கூட அந்த ஸ்பைடர் மேன் அந்த இது இருக்கும். ஸோ ஸ்பைடர் மேனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க மிஸ்ஸுக்கு தெரியுமோ என்னமோ தெரியல. ஸ்பைடர் மேன் இதுவே பிரிண்ட் பண்ணி டிஷர்ட் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ஜம்ப் ஷூட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பேட்டர்னு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி பேட்டர்ன் இது. ஸோ இது வந்து அவனோட டான்ஸ் இது. இத்துடன் இந்த செய்திகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராஜா பவி vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வி மாதிரி ஒரு சிம்பிள் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆல்ரெடி ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணாதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட நான் மார்னிங் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். The next day. எந்த கையில் பிடிச்சிக்கிட்டீங்க? அந்த கையை இப்படி தான் பிடிக்கல பட்டோ.
ஏதாவது உங்க வேலை பண்ணிட்டு என்ன உனக்கு இன்னைக்கு சத்தமா சொல்லு 10 ஆனுவல் டேவா கிளம்புறியா கிளம்ப போறியா கட்டு கேப் போடு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு தங்கமே யாரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸில் ஆட் பண்ணியிருந்தேன். ரொம்ப கிளிப்பிங்ஸ் அதிகமாக ஆட் பண்ண முடியல. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். புவன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதெல்லாம் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக போயிருந்தது. 1:30 ஆகிடுச்சு ஆனுவல் டே முடிய. ஸோ அதனால் அப்படியே ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பை.